இந்த படத்தில் என்னுடைய கேரக்டர் என்ன அப்படிங்கிறத நான் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னால் தம்பியினுடைய எல்லா படத்துலையும் எனக்கு பேர் வாங்கி கொடுக்குற மாதிரி நல்ல கேரக்டராக தான் கொடுப்பார். இந்த படம் வாழ்க்கையில் என்னுடைய கடைசி நிமிடம் வரை மறக்க முடியாத ஒரு படம். நான் ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்கும்போது பணம் பற்றாக்குறை. இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க, ஆனால் இன்னும் கமிட் ஆகலை. எந்த விதமான ஒரு தடையும் இல்லாமல் பேசிய அந்த சம்பளத்தில் 2/3 பங்கை உடனே எனக்கு அவருடைய சொந்த பணத்தில் இருந்து கொடுத்து, நீங்கள் வீட்டை கட்டுங்கண்ணே, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆதரவளித்தவர் தம்பி விஜய் அவர்கள். நாங்கள் இருவரும் ஒரு தாய் வயிற்றில் பிறக்கவில்லை. ஆனால் நான் தம்பி என்று பாசமாக அழைப்பதும் அவர் அண்ணன் என்று பாசமாக அழைப்பதும் பூர்வ ஜென்ம புண்ணியம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அது ரைட், வீடு கட்டியாச்சு. ஃபஸ்ட்டு ஷெட்யூல் முடிஞ்சதுக்கு வந்த உடனே எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிது. அப்பா அப்படிங்கிற ஸ்தானத்தில் இருந்து தாத்தா என்கிற ஸ்தானம் எனக்கு கிடைச்சது. எனக்கு இந்த படம் ஆரம்பிக்கும் போதே அவர் சில காட்சிகள் போட்டு காட்டினார், ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் காட்டினார். படத்தோட நடிகர் நடிகைகள் அவங்களோட அந்த ஷூட், அந்த பாட்டு எப்படி எடுக்க போகிறாங்க எல்லாமே போட்டு காட்டினார். ரொம்ப அழகான ஒரு காஸ்ட் இதில் பண்ணியிருக்காரு. அதில் அது அந்த கதையும் மறதியை வச்சு ரொம்ப சில படங்கள் வந்திருக்கு தமிழில், ஆரம்ப காலத்துலேருந்து வந்திருக்கு. அந்த மறதியை மையப்படுத்தி ஒரு அழகான ஒரு காதல் படம் எடுக்க முடியுமா? அதில் அந்த மறதின்றதை ஒரு நகைச்சுவையை எப்படி பார்க்கலாம், அது ஒரு எமோஷ்னலாக எப்படி பார்க்கலாம். அந்த மறதின்றது ஒன்று இருக்கிறதுனால நிறைய சமயத்தில் சொல்லுவாங்க, அந்த மறதி இருந்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும், மறதி வந்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய விஷயங்கள் மறந்து போயிட்டா இந்த உலகம் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நடந்துட்டு இருக்கிற மாதிரியான போர்கள் இருக்காது. நடந்துட்டு இருக்கிற நிறைய விஷயங்கள் எல்லாரும் அந்த எல்லாத்தையும் மறந்துட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிச்சதுன்னா எப்படி இருக்கும் இந்த உலகம் அப்படின்றது தான் நிறைய பேரோட அது மாதிரியான ஒரு சூழலில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரியான சூழலில் நம்மளை இன்னும் மனிதர்களாக வைத்துட்டு இருக்கிறது இது மாதிரியான படங்கள், இது மாதிரி கலை, இது மாதிரியான பாடல்கள், இது மாதிரியான தமிழ் மொழி கவிதைகள். இதுதான் இந்த துறை இருக்கு இல்லையா, இந்த கலை அப்படின்ற அந்த துறையும் கணினிகள் எடுத்துக்கிட்டு இருக்கு. கணினிகள் எடுத்துக்கிட்டு பாடல்கள் உருவாக்குறதுக்கு இன்னைக்கு ஒரு 3 நொடிகள் 4 நொடி போதும் ஒரு பாடலை உருவாக்குறதுக்கு. ரொம்ப ஒரு இன்டர்நேஷ்னல் குவாலிட்டியில் ஒரு ரொம்ப நல்ல பாடகர் பாடின மாதிரியான குரலில் ஒரு நல்ல கவிஞர் எழுதின மாதிரியான வரிகள் வச்சு ஒரு நல்ல இசையமைப்பாளர் உலகத்தரத்தில் நல்ல ஒலித்தரத்தில் தயாரிக்கிற மாதிரியான பாடல்கள் இன்னைக்கு உருவாக்குறதுக்கு 3 முதல் 5 நொடிகள் இன்னைக்கு ஆகும். இன்னைக்கு 5 நொடிகள் நம்ம அப்படி ஒரு பாடலை வெளியில் எடுத்துடலாம். மனித உழைப்பு இருக்கிற இது மாதிரியான பாடல்கள் காலம் கடந்து ரொம்ப கொண்டாடப்படும். ரொம்ப வேகமாக கிடைக்கிற ஃபாஸ்ட் ஃபுட்டை விட எப்படி நமக்காகன்னு சொல்லிட்டு ஒரு அம்மா சமைக்கிற அந்த உணவு ரொம்ப நாள் நம்மளோட உடம்புல தங்கும், நம்மளோட ஹெல்த்தை பார்த்துக்குமோ, அது மாதிரி இது மாதிரியான மனிதர்கள் நம்ம உருவாக்குற, பொறுமையாக உருவாக்குற கலை காலம் கடந்து நிற்கும். ஹாரிஸ் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அது அவரோட அந்த பொறுமைக்காக. ஹாரிஸ் சார் வந்துட்டு இருக்காங்க. சார் அவருடைய அந்த பொறுமை, அந்த ஒவ்வொரு பாடலுக்கும் எடுத்துக்கிற அந்த சிரமம், அந்த காலம், அது எல்லாத்தையும் ரொம்ப பாராட்டணும். ஏன்னா சத்தங்கள் நிறைய, இறைச்சல், அதை மட்டும்தான் பாடல்கள்னு இருக்கிற ஒரு சூழல்ல ரொம்ப மென்மையா ஒரு குரல், ரொம்ப மென்மையா இசை, அதெல்லாம் அதுக்கு அதோட பின்னணியில இருந்து அந்த பாடலை கொண்டு வர்றதுன்றது அவ்வளவு என்ஜாய் பண்ணி இந்த படத்துல இருக்கிற பாடல்கள் ஒர்க் பண்ணோம். This film is very, very, very special to my heart, and it will always be. No matter how old I get, no matter how many more films I do, no matter where I am in my life, this film will always be special to me, because after all these years, when I actually waited for that one opportunity, it happened for me through Vijay sir, and I will try not to cry. But this is one of the best experiences I've had in my entire life working in this industry. It was always my dream to work in Tamil films or South Indian cinema. I started with it, but I was too young.
Then I thought maybe it's not going to happen for me. Until one day it happened. And I'm just so grateful that it only takes one director to actually believe in you. And Vijay sir did. So I'll forever be grateful. Okay, I'm not gonna cry. I'm sorry, but I will say this experience was beyond words for me. Vijay sir actually doesn't understand that he is such a wonderful man, and the experience that he gives to people on set, they carry it in their hearts forever. And it's not just me, every single person who has worked with him or every single person who knows him will say the same about him. He is not just a wonderful director, but an amazing, amazing human being that I speak of even behind his back when I speak of him. I think I never had a mentor in my life, apart from my mom. Today I will say that I have a mentor in my life, that is Vijay sir. And I really hope when people watch the film, they see the emotions that we have portrayed on this film, and they carry those emotions when they move out of the film. When they leave the cinema hall, I hope they carry those emotions in their hearts. And I just hope people love the film that we have made with all our love. I've had an amazing time on sets, and I am thankful to every single person who has been a part of this film. My co-actor, Madhum, Arjun, both of them are amazing actors. Even though Madhum's is his first film, I think he's given justice to the character. No one would have done it better than you. இந்த படம் காதல் ரிசெட் ரிப்பீட் எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் இல்லை, இது ஒரு பெரிய லேர்னிங் எனக்கு. அந்த லேர்னிங்கை எனக்கு கொடுத்த ஏல் விஜய் சார், தேங்க்யூ சார். இந்த படத்தில் சித்தார்த்னு கேரக்டரை என்னை நம்பி கொடுத்தீங்க. நான் அதை 100% ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கேன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தை இது வரைக்கும் பார்த்த எல்லாருமே ஃபஸ்ட்டு கேட்டது விஷுவல்ஸ் எல்லாமே பெயிண்டிங் மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அந்த கிரெடிட் எல்லாமே அரவிந்த் சருக்கு தான் போய் சேரும். அவர் எங்களை கேமரா த்ரூ அவ்வளோ அழகாக காட்டியிருக்காரு. இந்த கதையோட மெயின் ஹீரோ ஹாரிஸ் சார். நான்லாம் சின்ன வயசுலேருந்து உங்கள் பாட்டு கேட்டு வளர்ந்த பையன். சின்ன வயசுலேருந்து பயங்கர ஒரு பெரிய ஃபேனாக எல்லா பாட்டையும் கேட்டு வளர்ந்த பையன். இந்த ஸ்டேஜில் உங்கள் பாட்டில் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறது இட்ஸ் மை ஹானர் சார், தேங்க்யூ. அண்ட் எங்களுக்காக இந்த படத்தை லார்ஜர் ஆடியன்ஸ் கிட்ட போய் சேர்க்கணுன்னு அவ்வளோ ப்ரொமோஷன்ஸ்க்கு இறங்கி வந்து பண்ணியிருக்கீங்க. நெவர் சீன் இன் ஃபிலிம்ஸ். உங்கள் கூட சைடில் ஆக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு உங்கள் கூட வாய்ப்பு கிடைச்சது இன்னும் நான் பெருமையாக எடுத்துக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த காதல் ரீசெட் ரிப்பீட் வந்து ரெகுலர் ராம்காமாக இல்லாமல் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு மிக்சட் எமோஷனோட ட்ராமா, ஆக்ஷன், அதுக்கப்புறம் லவ், காமெடி எல்லாமே இருக்கிற ஒரு கதையாக இருக்கும். நீங்கள் வந்து தேட்டர்ஸ்லேருந்து போகும்போது ஃபுல் ஹார்ட்டடாக ஒரு நல்ல படம் பார்த்து என்ஜாய் பண்ண ஒரு மூடில் தான் போவீங்க. ஸோ March 6th தேட்டர்ஸில் வருது. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் படமாக வந்து பார்த்து உங்களோட ரிவ்யூஸ் சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாரிஸ் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச் சார். ஐம் அ வெரி பிக் ஃபேன் ஆஃப் யோர்ஸ் ஃப்ரம் சைல்ட்ஹுட். அண்ட் அகேன் விஜய் சாரோட ஒரு மூவிலேயே ஒரு சாங் தமிழில் இவ்வளோ சோலோ சாங் இருக்கும், இம்பார்ட்டண்ட்டான ஒரு சாங் வந்து கிடைச்சதுக்கு. அண்ட் ஐ saw your visual, it was beautiful and so happy to give voice to you. And எல்லாருக்கும் அர்ஜுன் சேட்டன் அண்ட் மன் சேட்டன் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். 1999 தான் நீங்கள் அதை பற்றி கேட்டதுனால நினைவு கூறுகிறேன். ஒரு எளிமையான ஒரு சின்ன ஒரு இளம் இயக்குனர் கௌதம் மேனன்றவரை சந்தித்தேன். அவர் ஆர்டி ராஜசேகர் என்ற ஒரு கேமராமேன் மூலியமாக வந்தார் ஒரு விளம்பர படத்துக்காக. பட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2000 வருஷத்தில் தான் நான் இந்த மின்னில் என்ற படம் ஆக்சுவலாக அப்போ வந்து இந்த காதல் ரீசெட் ரிப்பீட்டுக்கும் அதுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. அதுக்காக இந்த கதையை சொல்கிறேன்.
அப்போது அந்த படத்துக்கு கதாநாயகன் புதுசு மாதவன் அப்படின்ட்டு, ரீமா சென்றவங்க புது கதாநாயகி, ஜியா மாதிரி. அப்போ டைரக்டர் புதுசு, கேமராமேன் புதுசு, நானும் புதுசு. ஒரே ஒரு ஸ்டார் அந்த படத்தில் ப்ரொடியூசர் வந்து ஜீன்ஸ் படத்தோடைய ப்ரொடியூசர் டாக்டர் முரளி மண்டவர், அவர் ஒருத்தர் தான், மீதி எல்லாரும் புதுசு. அந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது பாடலாசிரியர்களுக்கெல்லாம் எங்கள் நம்பிக்கை கிடையாது, உங்களுக்கு தெரியல, அவெல்லாம் பெரிய ஸ்டார்ஸ். அப்போல்லாம் போகும்போது அப்போ தான் ஒரு 3 பாடல் 4 பாடத்துக்கு அப்புறம் தாமரைன்ற ஒரு புதியவர்கள் சேர்த்துக்கிட்டோம். எல்லாம் புதுசு புதுசு மதிக்கும் சொல்லிட்டு அந்த படம் நடந்துருச்சு, முடிஞ்சிருச்சு, ரிலீஸும் ஆகிடுச்சு. இப்போ அந்த படம் ரீரிலீஸ் கூட இப்போ பண்ணாங்க. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, பட்டு இந்த கதைக்களம்ன்ற ஒரு விஷயம் இருந்துட்டா எந்த ஸ்டாரும் தேவையில்லை. அது எல்லார்கிட்டேருந்து நல்ல வேலையை வாங்கிடும், அது எல்லாரும் பெரிய டெக்னீஷியன் ஆக்கிடும், சாதாரண ஆட்களை பெரிய நடிகராக காட்டும். பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ் பெரிய ஆர்டிஸ்ட்லாம் சேர்ந்து ஒரு மொக்க கதையில் பண்ணோன்னா எல்லாம் காணாமல் போயிடும். ஸோ அந்த ஒரு கதைன்ற ஒரு விஷயம், கதைன்னு கூட கிடையாது, ஒரு அமைப்பு, அது ஒரு அமைப்பு. அது ஒரு படத்துக்கும் அந்த அமைப்பு மாறுது. நான் பார்க்குறேன் ஒரு படத்துக்கும் ஒரு அந்த அமைப்பு, எல்லாம் பிரம்மாண்டமாக இருப்பாங்க, எல்லாம் பெரிய ஆட்களாக இருப்பாங்க, ஆனால் அந்த அமைப்பு ஏதோ ஒன்று உக்காராது. ஸோ அதை நான் அடிக்கடி பார்ப்பேன், என்ன அதை ட்ரைவ் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது தைரியம், ஒரு கான்ஃபிடென்ஸ். மினிலேருந்து ஒரு ஆரம்பித்து அந்த படத்துலேயே பாடகர்களும் புதிய பாடல்களை க்ரியேட் பண்ணோம். ஒரு 64 நியூ சிங்கர்ஸை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். 65வது சிங்கர் தான் காயத்ரி இன்றைக்கி பாடினாங்களே. ஸோ 64 சிங்கர்ஸும் பெரிய சிங்கர்ஸாக இருக்குது, ரொம்ப சந்தோஷம். 12 புது கதாநாயகர்களை நான் அறிமுகப்படுத்தலை. ஸோ எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கும், அவர்களெல்லாம் பாடல்களால் ஒரு நல்ல அளவுக்கு ரீச் ஆகி தமிழ் படம் மட்டும் இல்லாமல் தெலுங்கில் கூட பாப்புலர் ஆகிறதுக்கு இசை அவங்களுக்கு உதவி செய்திருக்கு. ஸோ ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்கு ஒரு கதாநாயகி எஸ்பெஷலி ஒரு கதையும் நல்ல இசையும் நல்ல வரிகளும் சேரும்போது அவர்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு கார்பட்டை விரிக்குது. விஜய் வந்து நான் குருன்னு சொன்னாங்க, தப்பாக சொல்லிட்டீங்க. எனக்கு தான் விஜய் குரு. ஏன்னா எல்லா விதத்துலேயும், அதாவது தொழிலில் மட்டும் வேணா ஜூனியராக வேணா இருக்கலாமே தவிர, எப்படி ஒரு மனுஷன் ஒரு இயக்குனர் இல்லை யார் எந்த டெக்னீஷியனாக இருந்தாலும் எவ்வளோ கடுமையாக உழைக்கணும் அப்படின்னு எனக்கு கற்றுக் கொடுத்த குரு ஏஎல் விஜய் தான். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா அவன் எனக்கு தாயுமானவன். என்னோட நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் முதல் ஆளாக வந்து நின்று அதில் பங்கெடுத்து உடன்பிறப்பா, நானே சொல்லிட்டேன் தாயுமானவன்னே சொல்லிட்டேனே, அது மாதிரி தாயும் தகப்பனுமா இருந்து என்னை பார்த்துக்கிறவன். அவன் எப்போவுமே நல்லா இருக்கணும்னா நான் என்ன நினைக்கிறேன் நானும் அவனை நினைக்கிறேன்றது 100% ரொம்ப மனப்பூர்வமாக சொல்லிக்கிறேன், விருப்பப்படுறேன். அப்புறம் ஹாரிஸ் 25 சந்தோஷம். தயாரிப்பாளர்கள், புதுமுக நடிகர்கள் 2 பேருமே. அதில் வந்து ஏதோ ஒரு டைலாக் சொல்கிறீங்களே, அந்த பொண்ணு அது நிம்மதியாக தூங்குன்னு சொன்னது, அப்புறம் நிம்மதியாக தூங்கி எழுந்தால் அது சரியாயிடும். தூங்கி எழுந்தால் சரியாயிடும். ஆனால் தூங்காமே ஒரு மனுஷன் வேலை பார்த்துட்டு இருக்காருன்னா அது ஏஎல் விஜய் தான். அதே மாதிரி ஆர்எஸ் ஜெயராஜையும் கேள்விப்பட்டிருக்கேன், நான் அவர் கூட ஒர்க் பண்ணதில்லை, கேள்விப்பட்டிருக்கிறேன். அவரும் வந்து எந்த நேரத்தில் எந்திரிச்சு ஸ்டுடியோவுக்கு வருவார், எந்த நேரத்தில் வந்து அவருக்கு ரெடி பண்ணிவிட்டு கூப்பிடுவாருன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அவருக்கும் என்னுடைய முதல் வாழ்த்துக்கள். நடிகர்களுக்கு எல்லாருக்கும் முதல் வாழ்த்துக்கள். எமோஷ்னலான மூமெண்ட்டாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பாலா சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். சார் இங்கே வந்தது ரொம்ப ரொம்ப எப்படி நன்றி சொல்லணும்னு தெரியல சார். நீங்கள் வந்து இந்த படத்தை வந்து என்கரேஜ் பண்ணதுக்கும் எங்களை வாழ்த்துனதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப பெரிய வார்த்தை சொன்னீங்க சார், அதெல்லாம் கிடையாது சார். உங்கள் படங்கள் பார்த்து அந்த பாதிப்புலாம் நாங்கள்லாம் வந்திருக்கோம். நிறைய லேர்னிங் உங்களோட ஃப்ரேமிங்கில், அதாவது ஃப்ரேமே தேவையில்லை, ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எப்படி வாங்கணுன்றதை உங்கள் படங்கள் பார்த்தே கற்றுக்கலாம் சார். அதெல்லாம் வந்து பெரிய லேர்னிங் சார். உங்கள் படங்கள் தான் லேர்னிங் எங்களுக்கு, ஒரு பாடமும் லேர்னிங்கும். நீங்கள் வந்து எங்களை வாழ்த்துனது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். உங்களோட அந்த உறவில் இருக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். அது ரொம்ப கொடுப்பனையாக நினைக்கிறேன்னா அது ரொம்ப ரொம்ப நன்றி சார்.
எனக்கு வந்து பெரிய என்கரேஜ்மெண்ட் கொடுத்துருக்கீங்க லைஃப் ஃபுல்லாக. அது எனக்கு தெரியும், பர்சனலாக நம்ம நிறையா நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். இந்த படம் வந்து ஒரு மாலியன் மாண்டி மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து தமிழ் சினிமாவுக்கு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு ப்ரொடியூசர்ஸ். அதை நான் ஏன் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஸ்காட்லாண்டில் படம் பண்ண போகும்போது ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தினால ஜியாவோட விசா கிடைக்கல. லண்டனுக்கு ஸ்காட்லாண்டில் வர்றதுக்கு யூகே விசா கிடைக்கல. நாங்கள் எல்லாம் போய் இறங்கிட்டோம். ஆனால் ஜியா தான் அந்த படத்துக்கு வேணும்னு எங்கள் எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப டக்குன்னு ஆல்டர்னேட் பார்க்கணும் கூட முடிவு பண்ணிட்டோம். ஆனால் அப்போ வந்து நான் பிரேம் சாருக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன். அப்போது என்ன ஒரு டைலமாவில் இருந்தோம். ஏன்னா ஒரு பெரிய க்ரூவை போய் இறங்கியாச்சு. அந்த 30 நாள் ஷெட்யூலுக்கு ஹோட்டல் பே பண்ணியாச்சு, லொக்கேஷன் பே பண்ணியாச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போது படம் ஹீரோயின் இல்லாமல் நாங்கள் எல்லாம் அங்கே இருக்கோம். வேறு அவசரத்தில் யார் வேணால் போடலாம். ஆனால் அன்றைக்கி நான் வந்து சார்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், சார் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கோம், என்ன பண்ணணும்னு கேட்டேன். சார் வார்த்தை சொன்னாங்க, உங்களுக்கு எது நல்லதுன்னு படுதோ அதை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதுதான் ஒரு மிகப்பெரிய இந்த படத்தை வந்து இந்த அளவுக்கு வந்திருக்குன்னா அது மிகப்பெரிய காரணம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு சப்போர்ட், இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டை ஒரு ஃப்ரெஷர்ஸை வச்சுட்டு ஹாரிஸ் சார் மாதிரி ஒரு லெஜெண்டோட உள்ளே கொண்டு வர்றதுன்றது ஒரு நல்ல ப்ரொடியூசர், தயாரிப்பாளர் வேணும். அப்போ தான் வந்து நம்ம அதை எடுக்க முடியும். அதுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் மாலியன் மாண்வி. மதுமோட ப்ராட்டப் பற்றி நான் சொல்லணும். ஸோ டிசிப்ளின், ஸோ கமிட்டட் அண்ட் ஸோ ஹார்ட் ஒர்க்கிங். நான் வந்து மதுமை இந்த கதைக்காக செலக்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து கதையில் அவர் இல்லை ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ணும்போது இவர் போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு பேசும்போது அவர் அதுக்காக எடுத்த சிரத்தை, அவர் எடுத்த ஒரு ஹார்ட் ஒர்க், எக்ஸ்ட்ரானரி ஹோம்ஒர்க் பண்ணார். அந்த படத்துக்குள்ளே தன்னை எப்படி அவர் உள்ளே வந்துடணும், அந்த படத்துக்குள்ளே அவர் இருக்கணுன்றதுக்காக மிகப்பெரிய உழைப்பு போட்டார். கிட்டத்தட்ட அவருக்கு வெயிட் லாஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவர் ஆப்ரேஷன் சர்ஜரியில் நடந்தது. தேங்க்யூ மதும் ஃபார் ஆல் த எஃபர்ட் அண்ட் ஷுவராக உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும் நான் நம்புகிறேன். அதை ப்ரே பண்ணிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு வந்து சொன்னது பிரேம் சார்ட்டு போயிட்டு, சார் ஹாரிஸ் சார் பண்ணால் சூப்பராக இருக்கும், ப்ளீஸ் பேசுங்க அப்படின்னு. நான் வந்து சாரோட வந்து ரெஸ்பெக்ட் ரொம்ப ஜாஸ்தி ஹாரிஸ் சார் மேலே எனக்கு. ஏன்னா அவரோட மியூசிக்கை நம்ம வந்து எல்லோரும் சொல்கிற மாதிரி நான் பார்த்து வளர்ந்து சொல்ல முடியாது. சார் வி ஆர் அ பிக் ஃபேன் ஆஃப் யூ. ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து எல்லாருமே ஒரு பெரிய ஃபேன், உங்களோட பெரிய ஃபேன். ஸோ உங்களோட நாங்கள் பணியாற்றும் போது எங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறோம். என்னென்னா சார், ஒரு பெரிய லேர்னிங் சார் உங்களோட ஒர்க் பண்ணுறது. ஏன்னா ஒவ்வொரு சாங்குமே வந்து நீங்கள் படம் மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்க. அதுதான் நான் டைரக்டராக நான் பார்த்த விஷயம். வனமகனில் ஒர்க் பண்ணும்போது அந்த கம்ப்ளீட் விஷயத்தை என்ஜாய் பண்ணேன். எனக்கு தெரியும் நான் என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே வரப்போகிறேன்னு எனக்கு தெரியும். நான் இந்த படத்தில் நான் வந்து ஒவ்வொரு சாங்குமே கிட்டத்தட்ட சார் வந்து 1 month எடுத்துக்கிட்டாங்க. அந்த 1 monthம் வந்து எவ்ரிடே 12 hours ஒர்க் பண்ணுறாங்க. சார் தான் கீபோர்டு வாசிக்கிறாங்க, சார் தான் சாங் லிரிக் எடுக்கிறாங்க, சார் தான் வந்து ஃபைனல் பண்ணுறாங்க எல்லாமே. ஸோ பிக் பில்லர் ஃபார் த ஃபிலிம். சரி படம் முடிஞ்சிருச்சு, சாங் ஷூட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ரீரெக்கார்டிங்க்கு வந்து எத்தனை மந்த்துன்னு சொல்ல முடியல, அவ்வளோ மந்த் வந்து ஒவ்வொரு சீனும் சார். ஐ திங்க் இந்த படத்தை வந்து பிஃபோர் RR ஆஃப்டர் RRன்னு பிரிச்சிடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்தை வந்து தாங்கி நிற்கிற இந்த படத்தோட ஹீரோ ஹாரிஸ் சார் தான். அது நான் வந்து மனசார சொல்கிறேன் சார். இந்த படம் வந்து நாளைக்கு வந்து என்ன இந்த படத்தோட ஆல்வேஸ் ஐ பிலீவ் ஒன் திங் சார், நோ ஃபிலிம் கேன் பி ரைட் ஃபஸ்ட் டே வந்து இது சூப்பர் ஹிட் படம் எழுத முடியாது நம்மளால். நம்ம பிலீவ் பண்ணுறது ப்ராசஸ் தான். அந்த ப்ராசஸாக நம்ம பிலீவ் பண்ணுறோம். அது உங்களுக்கு தெரியும் சார், அது நம்ம சொல்கிறது. அந்த ப்ராசஸ் நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம் நான் நினைக்கிறேன். அந்த ப்ராசஸ் நம்ம ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஆனஸ்ட்டாக பண்ணியிருக்கோம். அதுக்கான ரிசல்ட் வந்து மக்கள் கொடுப்பாங்க நான் நம்புகிறேன் சார். அவ்வளோதான். எனக்கு வந்து பாடல்கள் சொல்லும்போது நான் முத்துக்குமார் சார் தான் எனக்கு வந்து எல்லா சாங்குமே எழுந்தவர். அதுக்கப்புறம் வந்து அதை எப்படி ஃபீல் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்து அதை ஃபீல் பண்ணது மதன் கார்கி சார் தான் நான் சொல்ல முடியும்னால. அதை வந்து மதன் கார்கி சார் வந்து எனக்கு ஒரு பாடலாசிரியர் மட்டும் கிடையாது, என்னோடய பிரதர், என்னோடய தோழர், என்ன வேணால் சொல்லலாம், என்னோடய வெல்விஷர். எல்லாமே நாங்கள் பகிர்ந்துப்போம், எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். அவரோட கான்ட்ரிபியூஷன் இந்த படத்தில் ஏன்னா வந்து ரொம்ப ரொம்ப பெருசு. எப்படி சொல்லணும்னு தெரியல. வந்து மதன், ஐ வாண்ட் டு தேங்க் யூ பர்சனலி ஃப்ரம் பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் ஃபார் ஆல் த சப்போர்ட் யூ கிவிங் ஆல் த்ரூ இயர்ஸ். நம்மளே ஒரு 40 பாட்டுக்கிட்ட பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து ரொம்ப ரொம்ப நன்றி மதன். த ஜர்னி வில் கண்டினியூ ஃபார் எவர். ஐ எம் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு வாட் எவர் யூ கிவன் ஃபார் மீ. அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே சொல்கிறேன், எம் ராஜாகிருஷ்ணன் சார் எல்லாருமே வந்து இந்த படத்துக்காக ரொம்ப உழைச்சிருக்காங்க. என்னோடய ப்ரொடக்ஷன் டீம் உமர், மணிவர்மா, அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அபிஷேக்
யூஸ்வலாக வந்து ஒரு படத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இன்றைக்கி வந்து ப்ரொமோஷன்ஸாக நினைக்கிறேன்னா ஒரு படம் உள்ளே வர்றதுக்கு அந்த ப்ரொமோஷன் மெட்டீரியல் ரொம்ப தேவைப்படுது. நான் இந்த படத்தோட விஷயத்தை மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். இது ஒரு காமன் மேன் ஸ்டோரி. அதை வந்து தயவு செஞ்சு ப்ரொமோஷனில் இன்னும் நீங்கள் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றேன். ஏன் காரணம்னு சொல்கிறேன்னா, ஹீரோன்றது யார் வந்து நீங்கள் தான் உங்களுக்கு ஹீரோ, நாம தான் நமக்கு ஹீரோ ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்மளை பிலீவ் பண்ணணும். ஸோ இங்கே இருக்க காமன் மேனை பற்றின ஒரு கதை அது. இப்போ நம்ம வந்து வெளியே இங்கே நின்றுட்டு உட்காந்துருக்கவங்களை யாரோ வந்து நம்ம வந்து எதை பார்த்து நம்ம ஹீரோனை அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க லுக்கை பார்த்து அப்பீலிங்கை பார்த்து கிடையாது, ஒரு மனசை பார்த்து நம்ம வந்து அது அப்பீல் ஆகணும். அவன் தான் ஹீரோ நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு ஹீரோட கதை தான் இது. நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி பிரேம் சார் ஒன்ஸ் அகேன். அண்ட் தேங்க்யூ ஜியா, தேங்க்யூ மதும். அண்ட் I think this film is going to be special for all of us. I look forward for it. Thank you.